பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால தான் பெண்கள் எல்லாருமே சீக்கிரமாக வயசுக்கு வந்துடுறாங்களா? பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால தான் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வருதா? பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால தான் இதயம் சம்பந்தமான நோய், புற்றுநோய், பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய் இதெல்லாம் ஈஸியாக வருதா? பிராய்லர் கோழி சீக்கிரமாக வளரணுங்கிறதுக்காக 5 இன்ஜெக்ஷன் பண்ணி தான் இந்த கோழியவே வளர்க்குறாங்களா? இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிராய்லர் கோழியை சுற்றி இருக்கக்கூடிய வதந்திகள். ஸோ இந்த வீடியோவில் இந்த வதந்திங்க எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிராய்லர் கோழி எப்படி உருவானுச்சு, இந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்றதுனால நல்லதா கெட்டதா, இது எல்லாத்த பற்றியும் தான் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். பிராய்லர் கோழி எங்கே உருவாச்சு, எப்படி உருவாச்சு, அந்த பிராய்லர் கோழி எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்றது நல்லதா கெட்டதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிராய்லர் கோழியில் நம்ம இந்தியாவோட பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய ஒரு நாடு இந்த பிராய்லர் கோழியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா தான் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் குறிப்பாக எந்த மாநிலத்தில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் இந்த பிராய்லர் கோழியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் 2023 4407 மெட்ரிக் டன் பிராய்லர் கோழிகளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம உற்பத்தி பண்ணி ஏற்றுமதியும் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏற்றுமதி பண்ணது மூலியமாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,04,900 கோடி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராய்லர் கோழியோட மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த தரவுகள்லாம் நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PFRC, அதாவது பால்ட்ரி ஃபார்மர்ஸ் ரெகுலேட்டரி கமிட்டி, ஓகேங்களா. இந்திய கோழி வளர்ப்பு துறையில் தான் இவ்வளோ விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ வாங்க இந்த கோழி எங்கே உற்பத்தியாச்சு, எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். பிராய்லர் கோழி முதல்ல 1930 காலகட்டத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் இந்த பிராய்லர் கோழி உருவாக்கப்படுது. அப்போது இயற்கையாகவே இந்த பிராய்லர் கோழி ஒரு இனமாக இல்லையா அஜித் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிராய்லர் இயற்கையாக கிடையவே கிடையாது. 2 கோழிகள், அதாவது செலக்டிவ் ப்ரீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகமாக புரதச்சத்தும் வேகமாக வளரக்கூடிய 2 கோழிகளை பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பண்ண விட்டு கருத்தியல் முறையில் புதுசாக ஒரு கோழி உருவாக்கப்படுறது தான் இந்த பிராய்லர் கோழிகள். ஸோ இப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னிஸ் கிராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்னிஸ் கிராசஸ் அப்படின்ற முறையில் உருவாக்கப்பட்ட இந்த கோழிகள் வேகமாக வளரக்கூடிய கோழிகள், ஓகேங்களா. இயற்கையாகவே இந்த கோழிகள் சீக்கிரமாக வேகமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. இப்போது 1930 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டாலும் 1960 காலகட்டத்தில் தான் இந்த கோழி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையுது. ஸோ 1970 காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே வருது. குறிப்பாக 1980 85 காலகட்டத்தில் தான் இந்த பிராய்லர் கோழி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்தியாவில் அடையுது. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த பிராய்லர் கோழிகள் இந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமான ஒரு வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் அதிக புரதம், மலிவான விலை. ஸோ இந்த காரணங்களால் தான் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராய்லர் கோழிகள் ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறைய நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் புரத சத்து தட்டுப்பாடு இருந்த நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த கோழி வரப்பிரசாதமாக நிறைய நாடுகளுக்கு சப்ளை ஆணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராய்லர் கோழிகள் தான் மக்கள் மத்தியில் இந்த இறைச்சி தட்டுப்பாட்டை பார்த்திங்க அப்படின்னா முழுக்க குறைச்ச ஒரே ஒரு விஷயம் இந்த பிராய்லர் கோழிகள் தான். ஸோ இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுற இந்த பிராய்லர் கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்காக வளர்க்குற கோழி லேயர்னும், கறிக்காக வளர்க்குற கோழியை பிராய்லர் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்துகிறாங்க. ஸோ முதல் வாரத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா குஞ்சு பறித்த உடனேயே 220 கிராம் இந்த குஞ்சுகள் இருக்கும். ஸோ வளரும் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2வது வாரம் 3வது வாரத்துலலாம் அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஃபைனலாக ஒரு 6 வாரங்கள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோழிகள் 1.5 கிலோலேருந்து 2.5 கிலோ வரைக்கும் வளர்ந்துருக்கும். ஸோ இதுதான் இந்த பிராய்லர் கோழி. சரி அஜித், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீல்ல, அப்போது இந்த நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இயற்கையாகவே நம்ம சுற்றுப்புறங்களில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோழிகள் ஓடும், ஆடும், நிறைய தண்ணி குடிக்கும், நிறைய சாப்பாடு சாப்பிடும், வெளியே சுற்றும், பறக்கும், சண்டை போடும், எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு நாட்டுக்கோழிகள் பண்ணும்.
ஆனால் பிராய்லர் கோழி அப்படின்ற ஒரு விஷயம் கத்தாது, ஓடாது, பறக்காது, எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ கறிக்காக முற்றிலும் வளர்க்கப்படக்கூடிய இந்த கோழிகள் ஏன் வந்து நாட்டுக்கோழி மாதிரி இருக்கணும்? ஸோ நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே அது ஒரு தனி இனம், எல்லாமே பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கோழிகளுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகம். ஆனால் ரெண்டையுமே வந்து கிராஸ் பண்ணி வளர்க்கப்பட்ட இந்த ஒரு பிராய்லர் கோழிகளுக்கு இயற்கையாக எதிர்ப்பு சக்தி கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கோழிகளுக்குமே ஊசி போடுவோம். ஸோ சின்ன வயசில் எந்த ஒரு நோயும் சீக்கிரமாக வந்துடக்கூடாது, அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம எல்லாருமே சின்ன வயசில் தடுப்பூசி போட்டிருப்போம். ஸோ நாட்டுக்கோழிகளுக்குமே வந்து அப்பப்போ கூட்டிகிட்டு போய் தடுப்பூசி போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராய்லர் கோழிகளுக்கும் வந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பண்ணி அதிகமாக வந்து வெயிட் வர்றதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 5 தடவை வந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறது உண்மை தான். ஆனால் 5மே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்டிபயோட்டிக், அதாவது எந்த ஒரு கிருமிகளும் எந்த ஒரு வைரஸும் வந்து அட்டாக் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பிராய்லர் கோழிகளுக்கு ஊசி அப்படின்ற ஒரு விஷயம் போடுறாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராய்லர் கோழிகள் வளர்கிறதுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னா ஒரு 45 நாள்லேருந்து 60 நாட்கள் வந்து தேவைப்படும். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளேயே வந்து இந்த கோழிகள் வளர்ந்துருது. ஸோ அதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி தீவனங்களில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது நல்ல குவாலிட்டியாக சத்துள்ள உணவுகளை வந்து கோழிக்கு கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோழிகள் சீக்கிரமாக வளர்ந்துருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊசி அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா 5 தடவை நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஒரு கோழிக்கு ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக், ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா பண்ணையாக வளர்க்கும்போது கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோழிகளை வந்து பண்ணைகளில் வளர்ப்பாங்க. அப்போ ஒரு கோழிக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அந்த ஒரு நோய் எல்லா கோழிகளுமே பாதிச்சிரும். நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். பறவை காய்ச்சல்னால நிறைய கோழிகள் கொத்து கொத்தாக இறந்துருச்சு. பறவை காய்ச்சல்னால கேரளா எல்லைகளை வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த பறவை காய்ச்சல் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிறைய கோழிகள் வந்து இறந்துடும். அதுக்காக தான் இந்த தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிராய்லர் கோழிகள் வந்து 35லேருந்து 40 நாளைக்குள்ளே வளருது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 2 கோழிகளை வந்து கிராஸ் பண்ணி விடும்போது அதுக்கு இயற்கையாகவே அந்த கோழிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம், அந்த ஒரு சத்து எல்லாமே இந்த கோழிகளுக்கு இருக்கனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வளர்ந்துருது. ஸோ ஊசி போடுறதுனால மட்டும்தான் வந்து இந்த கோழி வளருதுன்னு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பிராய்லர் கோழி 30 to 40 நாள், அதிகபட்சம் 60 நாள். இப்போது இந்த நாட்டுக்கோழி வளரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 முதல் 8 மாதங்கள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழிகளை நம்ம இறைச்சிக்காக பயன்படுத்த முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டியூரேஷன் அதிகமாக இருக்கனால மக்கள் பாப்புலேஷன் வந்து சீக்கிரமாக அதிகமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இறைச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிராய்லர் கோழிகள் வந்து அதிகமாக வளர்க்கப்படுது. ஸோ நம்ம இந்தியாவிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இறைச்சி தட்டுப்பாட்டை போக்குறதுக்கு நிறைய வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணி நிறைய வந்து ஏர்னிங்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு பிராய்லர் கோழிகள் சம்மந்தமாக நிறைய வதந்தி பரவுச்சு அப்படின்னா, இந்த பிராய்லர் கோழிகள் முற்றிலுமாக இல்லாமல் போச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம எல்லாருமே இறைச்சி தட்டுப்பாட்டில் உள்ளே போயிடுவோம். ஸோ ஆடு மாடு இது எல்லாமே இருந்தாலும் கூட அதிகமாக வந்து இறைச்சி சேலாகிற ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராய்லர் கோழிகள் தான். ஸோ அதனால் இந்த பிராய்லர் கோழிகள் முழுக்க முழுக்க நல்லது. ஸோ 100% நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அளவாக எடுத்துக்கும் போது பிரச்சனையே கிடையாது. அளவுக்கு மீறி போகும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் எவ்வளோ வந்து இந்த புரோட்டீன், அதாவது இந்த பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ வாரத்துக்கு ஒரு 300 கிராம் எடுத்துக்கலாம். பிரியாணி அப்படின்ற விஷயம் போகும்போது மாதத்துக்கு நீங்கள் 2 டைமோ 3 டைமோ சாப்பிட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிராய்லர் கோழியை கன்சியூம் பண்ணணும். டெய்லியுமே கன்சியூம் பண்ணும்போதும் நிறைய பிரச்சனைகள் வருது. அது ஏன் அப்படின்னா இதில் தான் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு
கெட்ட கொழுப்புகளும் வந்து அதிகமாக ஆட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராய்லர் கோழியை சுற்றி இவ்வளோ வதந்திகள் போயிட்டு இருக்கு. சரி அஜித், இந்த பிராய்லர் கோழிகளை வளர்க்குறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கோழி வளர்ப்பு துறை. ஸோ இவங்க தான் வந்து பர்மிஷனும் கொடுத்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இந்த கோழிக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், எப்போ சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஒரு தடுப்பூசி போடணும், ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த கோழிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்ஆர்சி அப்படின்ற பால்ட்ரி ஃபார்மர்ஸ் ரெகுலேட்டரி கமிட்டி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே ரேண்டமாக வாங்கி இந்த ஒரு கோழியை வந்து வளர்க்க முடியாது. அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பின்பற்றி தான் இந்த ஒரு கோழியை வந்து வளர்க்கணும். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகள், அந்த நெறிமுறைகளை பயன்படுத்தாத சிலர் வளர்க்குற கோழிகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இவங்க கொடுத்த அந்த அளவுலேயே வந்து ஊசி போடணும், இவங்க கொடுத்த அளவுலேயே ஃபுட்டு வந்து கொடுக்கணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெயிட் வரணும், நிறைய நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஊசி போடுறது, நிறைய ஃபுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலாக நிறைய பேர் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராய்லர் கோழியில் நிறைய வந்து நோய்கள் வருது அப்படின்ற ஒரு விஷயமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி அஜித், அப்போது இந்த ஹார்மோன் ஊசியெல்லாம் பற்றி சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன் ஊசி அப்படின்ற ஒரு விஷயம் கோழிகளுக்கு போடுறதே கிடையாது. சரி, அப்படியே வந்து போடுறாங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்லி 2 ஊசி போடணும். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நாள் வரைக்கும் இந்த ஒரு ஊசியை போடணும். ஸோ இந்த ஒரு ஊசியை போடுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000லேருந்து 40,000 ரூபா வரைக்கும் செலவாகும் ஒரு கோழிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு கோழியை வந்து 1 கிலோ வந்து எப்படிங்க 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அதனால் ஹார்மோன் ஊசி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போடலை அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அப்படியே இந்த ஹார்மோன் ஊசி போட்டால் கூட என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஊசி போட்டிருக்காங்க, எதுவுமே நடக்கலை, அந்த கோழி வளரவே இல்லை. ஏன் அப்படின்னா அது வதந்தி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஹார்மோன் ஊசினால் மட்டுமே இந்த கோழிகள் வளராது, ஓகேங்களா? அப்போது இந்த ஊசியை போட்டு பார்த்து வளரலை அப்படின்றது வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஹார்மோன் ஊசி வந்து இந்த ஒரு கோழிகளில் போடவே படலை, ஓகேங்களா? இந்த வதந்திகள்லாம் யாருமே நம்பாதீங்க. சரி அஜித், அப்போ இந்த பெண்கள் வந்து சீக்கிரமாக பருவம் அடைகிறாங்களே, அதுக்குமே இந்த பிராய்லர் கோழி தானே காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராய்லர் கோழி காரணம் கிடையாது. யூஎஸ் நேஷ்னல் மெடிக்கல் சென்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயசுக்கு மேலே தான் வந்து பெண்கள் பருவம் அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து 11லேருந்து 12 வயசுலேயே வந்து பருவம் அடைகிறதுக்கு காரணம் வந்து மக்கள் நிறைய அதிகப்படியான புரதம் மிக்க நல்ல உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால தான் குழந்தைகள் வந்து சீக்கிரமாக வயசுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலோ இல்லை வெஜ்ஜு எடுத்துக்கிட்டாலோ ஈக்குவலாக 2 ஃபுட்டையுமே எடுத்துக்கிட்டால் கூட நார்மலாக 11லேருந்து 15 வயசுக்குள்ளே வந்து இப்போது பருவம் அடைஞ்சிட்றாங்க. முன்னெல்லாம் வந்து ஆப்பிளோ ஆரஞ்சோ ரொம்ப சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அப்போது பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ ரேண்டமாக எல்லாராலையுமே வாங்கி சாப்பிட்ற முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி கிடையாது. மீடியமாக எல்லாராலையுமே பழங்களையோ இல்லை குங்குமப்பூ ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வாங்கி சாப்பிட முடியும். அதனால தான் பருவம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் நேஷ்னல் மெடிக்கல் சென்டரே வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்டா வந்து லேட்டாக பருவம் அடைவாங்க, நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் சீக்கிரமாக பருவம் அடைகிறாங்க அப்படின்ற இந்த ஒரு வதந்திகள்லாம் யாருமே தயவுசெய்து நம்பாதீங்க. அதனால் இந்த ஒரு சிக்கன் அப்படின்ற ஒரு விஷயத்தான், அதாவது பிராய்லர் சிக்கன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சோ அவிச்சோ பொரிச்சோ சாப்பிடுங்க. இந்த பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் அதிகப்படியாக சாப்பிடாதீங்க. மாதத்துக்கு 2 டைமோ 1 டைமோ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மலட்டுத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? பிராய்லர் கோழி சாப்பிட்டா மலட்டுத்தன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்பாதீங்க. அப்படி மலட்டுத்தன்மை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டே நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி லாஜிக் படி போனோம் அப்படின்னா நம்ம சைனாவை விட இந்தியா வந்து முன்னாடி வந்துட்டோம். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா முன்னுக்கு வந்துட்டோம். ஸோ 1970 காலகட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எப்படிங்க இவ்வளோ மக்கள் தொகையை அடைஞ்சிருக்க முடியும்? அதனால் இந்த மலட்டுத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யாரும் நம்பாதீங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரை கொன்று தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி செயற்கையாக இருக்கக்கூடிய இறைச்சியை உருவாக்கியிருக்காங்க. அதாவது உயிரணுக்கள், ஓகேங்களா, விலங்குகளோட உயிரணுக்களை எடுத்து திசுக்களை எடுத்து செயற்கையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இறைச்சியை உருவாக்கிட்டாங்க.
அதுவுமே கோழிக்கு இணையாக இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு மாட்டு இறைச்சி இருந்தால் எப்படி இருக்கும், ஆட்டு இறைச்சி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தம், கோழி உயிரை எடுக்கிறது, மாடு உயிரை எடுக்கிறது, ஆடு உயிரை எடுக்கிறது அப்படின்றது இல்லாமல் செயற்கையாகவே இறைச்சிகள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த இறைச்சிகளும் நல்லது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க, அமெரிக்கா கவர்மெண்ட்டும் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் உயிரை கொன்று தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. இறைச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு, புரதத்துக்கு, புரோட்டீனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வெஜ்ஜு எடுத்துக்கிட்டு ஒரு 5-6 தடவை வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா புரதமுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் படித்து, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அருண்குமார் அண்ட் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப், ஸோ இவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்து இவங்களோட அறிவுரைகள்லாம் நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். அதனால் முழுக்க இந்த பிராய்லர் கோழி சம்மந்தமாக இருக்கக்கூடிய வதந்திகளை யாருமே நம்பாதீங்க. முழுக்க இந்த பிராய்லர் கோழி தான் நல்லது அப்படின்னு சொல்லி வந்து நான் இந்த வீடியோவை முடிக்கலை. பிராய்லர் கோழியும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிராய்லர் கோழி சம்மந்தமாக இருக்கக்கூடிய வதந்திகளை நம்பாதீங்க, அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையாக பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை பாய், டேக் கேர்.